விமான நிலையங்களில் இந்திய பயணியர் குடியுரிமை சோதனை பிரிவில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தடுக்க விரைவான குடியுரிமை பரிசோதனை சேவை வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லும் இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டுக்கு திரும்பும் இந்தியர்கள் விமான நிலையங்களில் உள்ள குடியுரிமை பிரிவில் முத்திரை பெறுவதற்கு நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்துள்ளது. இதனை எளிதாக்க ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் எனப்படும் விரைவான குடியுரிமை பரிசோதனை சேவையை சென்னை, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட 7 விமான நிலையங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார். இதன் மூலம் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மட்டும் அமலில் இருந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் சேவை தற்போது சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி, அகமதாபாத் விமான நிலையங்களிலும் அமலுக்கு வந்தது. இத்திட்டத்தின்படி பயணிகள் அதற்கென தனியாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் தங்களின் விவரங்களை பதிவு செய்து தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு கட்டணமாக பெரியவர்களுக்கு ரூபாய் 2000, குழந்தைகளுக்கு ரூபாய் 1000 மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு $100 கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. இக்கட்டணத்தை ஒருமுறை செலுத்தி கடவுச்சீட்டு காலாவதியாகும் தேதி வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு பயணிகள் தங்கள் முக அடையாளங்கள், கைவிரல் ரேகைகள், கண் கருவிழிகள் போன்றவைகளையும் அந்த இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் பயணத்துக்காக விமான நிலையத்திற்கு வந்த பிறகு நீண்ட நேரம் காத்திருக்காமல் முக அடையாளங்களை பரிசோதித்துவிட்டு கடவுச்சீட்டில் முத்திரை வைத்துவிட்டு அடுத்த கட்ட பாதுகாப்பு சோதனைக்கு சென்று விடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.